டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் ரன்னிங் மேன். ஒரு அமெரிக்கன் டிஸ்டோபியன் த்ரில்லர் மூவி தான் இந்த ரன்னிங் மேன். 1987 கனெக்ஷன் இருக்கிற ஒரு படம். இந்த ரன்னிங் மேன் 1982 ரைட்டர் ஸ்டீபன் கிங் எழுதின ஒரு நாவல் தான் ரன்னிங் மேன். இத 1987 அர்னால்டு நடிப்புல ஆல்ரெடி படமா எடுத்திருக்காங்க. அதோட அப்டேட் வெர்ஷன் தான் இந்த ரன்னிங் மேன். அதே கதை தான் ரன்னிங் மேன். ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு கதை. அமெரிக்கன் டிஸ்டோபியன் சொசைட்டியா ஒரு கார்பரேட் மீடியா நெட்வொர்க் கண்ட்ரோல்ல இருக்கிற தேசம். வருமானத்துல மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் இருக்கு, மிகப்பெரிய பாகுபாடும் இருக்கு. பணக்காரர்கள் மொத்தமா ஒரு சொசைட்டியா எல்லா வசதிகளோட ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழைங்க, ஏழை எளிய மக்கள் ஒரு மோசமான ஒரு சூழல்ல ஒரு மூலையில அடிப்படை வசதிகள் கூட எதுவும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதுல ஒரு ஆள் தான். ஹீரோ பென் ரிச்சர்டும் ஒரு நேர்மையான மனுஷன், கோபப்படுற ஆளு. அந்த கோபத்தினாலேயே வேலையெல்லாம் போயிடுது அவருக்கு. அவரோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லை அவர்கிட்ட. ரன்னிங் மேன் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அது என்ன மாதிரியான ஷோனா, பொதுமக்களோட கண்ணில் சிக்காம அந்த ப்ரோக்ராமை சேர்ந்த ஹண்டர்ஸ் கண்ணில் சிக்காம 30 நாட்கள் போட்டியாளர் தாக்கு பிடிக்கணும். இதுதான் இந்த கேமோட சேலஞ்சு. மாட்டுனா கொன்னுடுவாங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய ரிஸ்கோட இந்த கேம்ல கலந்துக்கிறாரு நம்ம ஹீரோ. அவரோட நிலை என்னாச்சு, வெற்றி பெற்றாரா இல்லையா அந்த கேம்ல, அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. 1982 வந்த ஒரு நாவல். இன்னைக்கும் மக்கள் அதே மனநிலையோட தான் இருக்காங்க. ஏற்ற இறக்கங்கள், உயர்வு தாழ்வுகள், பணக்காரன் ஏழை, குழந்தைக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாதவங்கன்னு இன்னைக்கு இருக்காங்க. அதுதான் இந்த படம். இந்த படத்தை பார்க்கும்போதே நம்ம ஊர் பிக் பாஸ் தான் நினைவுக்கு வந்தது. ஏன்னா இந்த நெட்வொர்க் நினைச்சாங்கன்னா ஹீரோவை வில்லனாக்குவாங்க, வில்லனை ஹீரோவாக்குவாங்க. சில பேரை கொடூர குணம் படைச்சவங்களா மாத்துவாங்க, கொடூர குணம் உள்ளவனை குழந்தையா மாத்துவாங்க. நம்ம ஹீரோ பென் கேரக்டரை இவங்க போர்ட்ரேட் பண்ற விதம் அப்படிதான் இருக்கு. டிஸ்டோபியன் செட்டப் சிஸ்டம் பிடிக்காத ஹீரோன்னு சொன்னாலே அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சில ரெபல்ஸ் குரூப் உள்ள வருவாங்க. அதுவும் இந்த கதையில வர்றாங்க. அந்த கேங்கும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ற காட்சிகள் இந்த ஷோல இருக்கக்கூடிய டீட்டெயில்ல பின் பாயிண்ட் பண்ணி சொல்ற சில காட்சிகள்லாம் செம இன்ட்ரெஸ்டா எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் காட்சிகள் எனர்ஜெட்டிக்கா எடுத்திருக்காங்க. இந்த கேம்ல கலந்துகிட்டவங்க ஒரு 30 நாள் யார் கண்ணையும் படாம மறைஞ்சு ஓடணும், இல்லைன்னா சாகணும். இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. சமீபத்தில் வந்த லாங் வால்க்குங்கிற மூவியும் இதே மாதிரி ஒரு மூவி தான். 30 நாட்கள் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடணும். அப்படி ஓடுறவங்களை காட்டி கொடுக்கறதுக்கு பொதுமக்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்கள வேட்டையாடுறதுக்கு சில ஹண்டர்ஸ், அசாசினஸ் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த 30 நாட்கள் சர்வே பண்ணணும். எங்கேயும் போய் பதுங்கி இருக்க முடியாது, ஒளிஞ்சிக்கவும் முடியாது. ஏன்னா டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ணணும், அந்த வீடியோவை சென்ட் வேற பண்ணணும். பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான ஒரு கேம் தான் இந்த கேம். நம்ம ஹீரோ தன்னோட குழந்தையோட மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாதனால கலந்துக்கிறாரு. அந்த கேம்ல நடக்கக்கூடிய சேசிங் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமா இருக்கு. ஒரு 3-4 சீக்வன்ஸ் சூப்பரா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கேம்ல நம்ம ஹீரோவுக்கு ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய சப்போர்ட், அந்த போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே பண்ணியிருக்காங்க. நம்பாலே நம்மள ஒருத்தன், நம்மளால ஜெயிக்க முடியாது, ஏன்னா ஏன் கலந்துக்க கூட முடியாது, அவன் கலந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டான், நம்மளால முடிஞ்சதை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சப்போர்ட் பண்ற சீன்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கேம்ல இருக்கக்கூடிய பவுல் பிளே, அதாவது மக்கள்கிட்ட இந்த கேமை பாப்புலரா கொண்டு போகணும். அதுக்காக அந்த
ஆர்கனைசர் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போய் பவுல் பிளே பண்றது, ஹீரோ எப்படி இதை எக்ஸ்போஸ் பண்ண போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது நமக்கு. ஓவராலா ஒரு டீசெண்டான ஒரு படம் தான். ஆங்கில படத்துக்கு உரித்தான சில அடல் கண்டென்ட் காட்சியெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஒரு டிஸ்டோபியன் சர்வைவல் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரன்னிங் மேன் படம் பாருங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.